கிஸ்மிதன் யாரு ஒரு கிஃப்டோட தரப்புறோம். உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே? நல்லா இருக்கா கேக்? சாப்பிட மாட்டீங்க? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீட்டுல கிஸ்மிதன் யாரு? நீங்களா? ரைட், ஓகே. உங்களை தேடி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே? சாப்பாடு. உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டே? சொல்லுங்க. பர்த்டே ஆண்டு. எத்தனாவது பர்த்டே? 6வது பர்த்டே. அப்ப இன்னைக்கு சந்தோஷமா செலிப்ரேட் பண்றீங்க என்ன? இந்த ஸ்கூல் போனதா? போகல. ஸ்கூல் லீவா? அப்போ நீ பாருங்க, ஸ்கூல் லீவ் வந்தபடியா இங்கே பாருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க உங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறது என்ன. உங்களுக்கு இங்கே பாருங்க, டே பர்த்டே ஆகுன்னு சொல்லி இங்கே கொஞ்சம் கிஃப்ட் அழகான கேக்கெல்லாம் தந்துருக்குறாங்க. சரியா? மிக்கி மூலமா கொடுக்க சொல்லி. இப்போ நாங்கள் எங்கேருந்து வாரோம்னு தெரியுமா? எங்களை ஞாபகம் இருக்கா? எப்படி ஞாபகம் இருக்கு? அப்பாட பர்த்டேக்கு வந்தாங்களா? அப்போ ஞாபகம் இருக்குதானே? நாங்கள் நீங்கள் மறந்துடுறீங்களான்னு சொன்னாங்க. நாங்கள் பிடிஎச் சர்ப்ரைஸ்லேருந்து வரோம். தெரியும் தானே? எங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க என்ன? ஜாலியாக ஃபன்னா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. அந்த கூட நான் டான்ஸ் பண்ணாமல் தான் அழகான ஒரு கேக் கொண்டு தரப்போ இந்த தம்பியோட பர்த்டே நாளில். இந்த கேக் பிடிச்சிருக்கா? எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சி. சத்தமாக கதைக்கும். அப்போ தான் மிக்கிண்ட எங்களோட ஜாலியாக இருப்பது. சரியா? ரைட். மிக்கி நம்ம ஒரு கேக் கொடுப்போம். ஓகே ரைட். ஓகே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நல்லா இருக்கா கேக்? சாப்பிட மாட்டீங்கன்னா ரைட். உங்களோட வீட்டை ஃபர்ஸ்ட் அவங்களை யாரை விஷ் பண்ணா? அம்மா தான் விஷ் பண்ணா. அப்பா இல்லையா? அப்ப மறந்துடா பர்த்டே. இப்படியெல்லாம் எதிர்பார்த்தனீங்களா? நாங்கள் இப்படி சர்ப்ரைஸ் டீம் எல்லாம் வருவோம், முண்டை கேக் எல்லாம் கொண்டு வருவோம், மிக்கி எல்லாம் வருவீருன்னு சொல்லி எதிர்பார்த்தா இல்லைண்ணே? ரைட். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் தரத்துக்கு மிக்கி ரெடியா இருக்குது. மிக்கியோட ஃபன் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? இன்னைக்கு உங்களோட வீட்டை நிறைய பேர் வந்திருக்காங்களே. இவங்களாம் யார் ஆகல்? ஃப்ரெண்ட்ஸ் ஆகலா? எல்லாரும் ஒன்றா படிக்கிறாங்களா? அப்போ வேற வேறையா? கிளாஸ் எல்லா கிளாஸ்மேட் ஆகலண்ணே. பார்த்தீங்களா? இன்னைக்கு தம்பியோட பர்த்டே அப்படின்னு சொல்லி எவ்வளோ க்யூட்டாக எல்லாரும் வலிக்கிட்டு இது வேறங்க உங்களை சந்தோஷப்படுத்த வந்துருக்குறாங்க. இப்போ நாங்கள் ஒவ்வொரு கிஃப்டாக தருவோம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு யார் தந்துருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணணும். ரைட். இப்போ ரெடியா? இப்போ கிஃப்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் இப்போ ஒவ்வொரு கிஃப்டாக தருவோம். இந்த கிஃப்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு யார் தந்துருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். சரியா? ஆனால் மிக்கிட்ட கேட்கறல மிக்கி யார் தந்தாங்கன்னு சொல்லி. இப்போ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணணும். உடுப்பா? அப்படி தெரியலையே மிக்கி. உங்களுக்கு இது மெஜிக் அப்படி தெரியுதா? அந்த அவருக்கும் தெரியலையா? பேக். என்ன கிஃப்ட் தந்துருக்காங்க தம்பிக்கு? பேக். இந்த பேக் என்னது யூஸ் பண்ணுவீங்க? என்னது யூஸ் பண்ணுவீங்க? ரைட். ஓகே. அச்சா புள்ள பார்த்தீங்களா? அவ்வளோ அழகான பதில் நான் சொல்லி கொண்டீங்க. பிடிச்சிருக்கா அந்த பேக்? தோல்ல போடுங்க பேக். தம்பிக்கு இப்ப இந்த அழகான கிஃப்ட் எல்லாம் தந்திருக்காங்க. இது யார் தந்திருப்பா? அம்மா? அப்பா தந்திக்க மாட்டேதா? நான் சொல்ல 2 பேருங்க தரல. உங்களோட வீட்டை வந்தாக்கள் யாராவது தந்திருப்பாங்க. தம்பிக்கு வீட்டை யார் யார் இருக்காங்க?
ஆ ஆ ஆ ம் வேற Bluetooth mode. இவ்வளவு பேர் இருக்காங்க தம்பிக்கு பாருங்க கிஃப்ட்லாம் தரதுக்கு. இப்போ நீங்க இவ்வளவு பேர் பேரும் சொன்னீங்கன்னு இதுல ஒரு 2 பேராக்கள் தான் இந்த கிஃப்ட்லாம் தந்தாங்க கொடுக்க சொல்லி. சரியா? இப்போ தெரியுது யாருன்னு சொல்லி. கூப்பிடுவாப்பா அவங்கள. கூப்பிடுவோமா? ரெடியா இருக்கிறீங்களா அவங்கள பாக்குறதுக்கு? சரி, அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இருக்கு தானே, அந்த கிஃப்ட் எல்லாம் யார் தந்தான்னு சொல்லி பார்ப்போம். தம்பிக்கு அந்த டீஷர்ட் தந்தது வந்து கவின் மாமாண்டா. யாரு எங்க இருக்குது? அதுதானா? ரைட், அப்படியே கூட்டிட்டு வாங்கல மாமா, வாங்க. அவர் தானே வந்தவர், கை கொடுத்து விஷ் பண்ணுங்க. ரைட், 2வது கிஃப்ட் ஒன்று கிடைக்க போகுது. கிருபாமம் பண்றாரு. கிருபாமம் பண்றது யாரு காணலையா? போயிட்டு அவரு கூப்பிடுங்க வர. அடுத்த கிஃப்ட் ஒன்று தந்துருக்குறாங்க. இந்த ஜீன்ஸ் எல்லாம் வந்தது உங்களுக்கு வந்தது அம்மாப்பா. எங்க இருக்கிற அம்மாப்பா? அம்மாப்பா விஷ் பண்ண வரும் உங்களுக்கு. கூப்பிடுங்க அம்மாப்பாவை. உள்ள நிக்கிறீரா? சரி, ஓகே. இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு, பாப்போம். வாவ், எவ்வளவு அழகான ஷர்ட். என்ன தெரியுமா? வர்ணிகா வர்ணிகா சார். கிஃப்ட் வேண்டிய தம்பி களைச்சி போயிடுவான் போல. சரி, அதை ஓபன் பண்ணி பாப்போம். கலைமை மாட்டா யாரு? அவர் தானா? ரைட், பாத்தீங்களா தம்பி அழகான ஷர்ட்டும் ட்ரௌசர் தந்துருக்கே. ரைட், இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. இன்னைக்கு ரெடி, அதையும் கொடுப்பேன். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம். பாப்பேன் வெளியில இருக்கு. வாவ், பிடிச்சிருக்கா? எல்லாம் பிடிச்சிருக்கேனே. ரைட், முக்கியமான இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு தம்பி, அதையும் பார்க்கலாம். சரியா? கமான் மிக்கி.